லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரவணனின் அன்பான வணக்கங்கள். சவுத் ஃபேஸிங்கில் 3BHK உள்ள பெஸ்ட் பிளான் தெற்க பார்த்த அருமையான வரைபடம். வருகின்ற 4/6/2022 அன்று சனிக்கிழமை அன்று வாஸ்து பூஜை செய்து கட்டட வேலையை துவங்கலாம். காலையில் 10:06 10:42 வசந்த மாதம், அருமையான ஒரு மாதம். இப்போ நிறைய பேர் வாஸ்து ஃபாலோ பண்ணுறாங்க. வாஸ்து பூஜையானது கண்டிப்பாக கட்டடம் எந்த பகுதியில் வருகின்றதோ அந்த இடத்துல வாஸ்து செய்யணும். வரைபடம் பார்க்கும்போது பல தகவல்கள் பார்க்க போகிறோம். வாங்க. சவுத் ஃபேஸிங்கில் மாடிப்படி கன்னிமூலையில் வெளியே இருக்கும். அந்த வகையில் என்ட்ரன்ஸு 6க்கு 11 வச்சுக்கோங்க. 8க்கு 11 கிச்சன். உள்ளே போனோன்னா ஹால், டைனிங், கிச்சன் அக்னி மூலையில் இருக்குது. ஈசான்யத்தில் 10க்கு 10 ஒரு பெட்ரூம். அதுக்கப்புறம் காமன் டாய்லெட் ஒன்று, வாயு மூலையில் ஒரு பெட்ரூம் வித்து டாய்லெட். அதுக்கப்புறம் கன்னி மூலையில் 9:30க்கு 16 ஒரு பெட்ரூம், பெரிய டாய்லெட்டு, 2 ஜன்னல்கள் கொண்டது. கன்னி மூலையில் பீரோ வைப்பதற்கு, கட்டில், பச்சையில் இருக்கிறதெல்லாம் கட்டில். இப்போ இதில் 147 குழி, சிம்மமனை, 69 வயது பொருத்தம், 12 வரவு, செலவு 3. அப்படின்னா என்ன? 12 கோடி வரவு, செலவு 3 கோடி. எப்போதுமே 9 கோடி ரூபா இந்த பீரோவில் கன்னி மூலையில் இருந்துக்கிட்டே இருக்கும். கத்தையாக எண்ணுவாங்க. யாரெல்லாம் எண்ணுவாங்க? ரிஷபராசி, கன்னிராசி, மகர ராசி. 7 நடக்குதே சாமி, எண்ணுவாங்களா? 12, 24, 48, அதுக்கப்புறம் கூடிக்கிட்டே போகும். எல்லாம் கோடிகளாக இருக்கும். கோடி கார்னர் மனை யாருக்கு வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, குரு நல்லா இருக்கிறவங்களுக்கு தான் கார்னர் மலை வேலை செய்யும். இவங்களுக்கு கோடி கோடியை சேர்க்கறதுக்கு தான் பலன் கொடுத்துருக்கு. இப்போ ஈசான மூலையில் 1வது பெட்ரூம், வாயு மூலையில் 2வது பெட்ரூம், கன்னி மூலையில் 3வது பெட்ரூம். டாய்லெட்டெல்லாம் சாஸ்திரப்படி சரியாக அமையப்பட்டிருக்கு. ஸோ அந்த வகையில் அக்னி மூலையிலேயே கிச்சன் அமைஞ்சிருக்கு. மாடிப்படி வெளியே கொடுத்துருக்குறோம். ஸோ இப்போ இதில் என்ன சிக்கல்? இது இந்த மாதிரி கட்டலாமா? இப்படி கட்டினா சரியாக வருமா? நாங்கள் சார் இந்த செப்டிக் டேங்க்குங்கிறது இந்த வாயு மூலையில் போடாமல் இந்த இடத்துல போட்டுவிட்டோங்க. பெரிய சிக்கல் வந்துருச்சு, என்ன செய்யலாம் அப்படின்னா, சிக்கல் சிங்கார வேலனை போய் பார்த்துட்டு வரணும். ஸோ சிக்கல் சிங்கார வேலையில் கந்த சஷ்டி அன்னைக்கு சுவர் ஃபுல்லாக அங்கே முருகனுக்கு வேர்க்கும் எங்கன்னா திருச்செந்தூரில் அதை துணியில் ஒட்டி எடுப்பாங்க. அந்த வேர்வை துளியை அந்த சுவரே வேர்க்குமா. ஸோ அதுதான் சிக்கல் சிங்கார வேலன். அங்கே போய் இந்த மாதிரி எங்களுக்கு அக்னி மூலையில் செப்டி டேங்க் வந்துருச்சு, மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் நலமாக இல்லை அப்படின்னு சொல்கிறோம்னா என்ன செய்கிறது அப்படின்னா, முருகபெருமான் தீர்த்து வைப்பார். இதற்கு உண்டான வழிமுறையை சொல்வார். அதனால் இந்த மாதிரி சிக்கல்கள் பல வழிகளில் இருக்கிறது. சிக்கல் சிங்கார வேலனையும், திருச்செந்தூருக்கு யமபயம் இருக்குது, இல்லை எங்களுக்கு எதிரிகள் இருக்குது, அரசு சம்மந்தப்பட்டதுலேயும் அரசியல்வாதிகள் சம்மந்தப்பட்டதுலேயும் எங்களுக்கு பெரிய ப்ரொமோஷன், பெரிய பதவி வர வேண்டியது நிலுவையில் நிற்கிதுனாக்கா, திருச்செந்தூருக்கு வியாழக்கிழமை அன்னைக்கு மத்தியானம் 1 to 1:30, ஏன்னா 1 to 3 ராவுகாலம் 1 to 1:30 கௌரி மாலை சாத்தி, முருகனுக்கு சந்தனம் சாத்தி, அப்புறம் நெய் தீபமிட்டு குருவனுடைய ஸ்தலத்தில் குரு ஹோரையில் குருவனுடைய நாளில் வழிபட்டோமேயானால் என்ன கொடுப்பார்? என்னென்னமோ கேட்குறதெல்லாம் கொடுப்பார். அப்புறம் மனசில் நினச்சிருந்தோம் கேட்க விட்டுட்டோம்னாலும் கொடுத்துருவார். அவர் தான் திருச்செந்தூர் முருகன். ஸோ அங்கே நீங்கள் வழிபட்டுட்டு வந்த அப்போவே அன்றைக்கு இரவே எல்லாமே சேர்ந்துடும். 147 குழியை பார்த்துருக்குறோம், பிளானை பார்த்துட்டோம். KJC 10 குழிக்கணக்கினுடைய பலனையும் ஜாதகம் அடியன் வரைபடம் அமைக்கும் போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஜாதகம் கேட்பது உண்டு. அதற்கு அவங்களுடைய பலனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் குழி எடுத்துகிட்டு அப்புறம் வரைபடம் வைக்கிறோம். அப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஜாதகம் பார்த்து குழிக்கணக்கை எடுத்து 4 மூலைகள் சரியாக அமைப்பு, உள்ளளவையும் வெளியளவையும் இன்னர் அவுட்டர் மெஷர்மெண்ட் சரியாக அமைத்து வரைபடம் அமைக்கின்றோம். தேவைப்படுறவங்க 9952166706 நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். 4/6/2022 அன்றைக்கு வாஸ்து செய்கிறவங்களும் வாஸ்து செய்யுங்க. இப்போ சமீபத்தில் இந்த அக்னி நட்சத்திரம் நடக்கும்போது தயவு செய்து நிலைய வைப்பதை தவிர்க்கவும். கிரக பிரவேசம் செய்வதற்கு வேறு நாள் கிடையாது.
தள்ளி வைங்க. கிரக பிரவேசம் அடுத்து ஜூன் 1ஆம் தேதிக்கு மேலே வைங்க. 29ஆம் தேதிக்குள்ளே அக்னி நட்சத்திரம் முடிஞ்சிருது. கத்திரிப்பூவில் வந்து கண்டிப்பாக சென்ட்ரிங் அமைக்கலாம், பில்டிங் இடிக்கலாம், பிளான் அப்ரூவல் வாங்கலாம், லே அவுட் அப்ரூவல் வாங்கலாம், இபி கரண்ட் வாங்கலாம், மேல்தளம் சென்ட்ரிங் அமைக்கலாம். புதுசாக வாஸ்து செய்கிறது மாத்திரம் தவிர்ப்பது சிறப்பு. தேவைப்படுறவங்க இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வாஸ்துபடி உள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான வரைபடத்துடன் சந்திக்கின்றேன். வணக்கம்.